ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா மிஸ்டீரியஸான திங்ஸ், மிஸ்டீரியஸான கண்டென்ட்ஸை பற்றின டாபிக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஸ்டீரியஸான டாபிக் என்னென்னா த வாய்னிட்ஸ் மேனுஸ்கிரிப்ட். ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு ஓல்டு லைப்ரரியில் இருக்கீங்க. அது ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஓல்டு மேனுஸ்கிரிப்ட்லாம் வச்சுருக்காங்க. சடனாக ஒரு ஸ்ட்ரேஞ்சான புக் உங்கள் கையில் கிடைக்கிது. அதை ஓப்பன் பண்ணுறீங்க. பேஜஸ் ஃபுல்லாக அன்னோன் லாங்குவேஜ்லேயும் ஸ்ட்ரேஞ்சான சிம்பிள்ஸும் வயர்டு பிளான்ஸும் மிஸ்டீரியஸான டயக்ராம்ஸும் அப்புறம் ஸ்டார்ஸ், ஹியூமன் ஃபிகர்ஸ். ஆனால் அதில் ஒரு வேர்டு கூட புரியல. உங்களுக்கு மட்டும் இல்லை, சயின்டிஸ்ட்டுக்கும் புரியல, ஹிஸ்டோரியனுக்கும் புரியல, கிரிப்டோகிராஃபி எக்ஸ்பர்ட்டுக்கும் புரியல. அவ்வளோ ஏன் வேர்ல்டு பெஸ்ட்டு கோடு பிரேக்கருக்கு கூட புரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஸ்ட்ரி இது தான், த வாய்னிட்ஸ் மேனுஸ்கிரிப்ட். உலக ஹிஸ்ட்ரியிலேயே இருக்கிற மோஸ்ட் மிஸ்டீரியஸான புக். 600 வருஷத்துக்கும் மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் யாருனாலையும் அந்த புக்கை படிக்க முடியல. இங்கே தான் ஸ்டோரி ஆரம்பிக்குது. 1912 ஒரு ரேர் புக் கலெக்டர் இட்டாலியில் இருக்கிற ஒரு கோல்டு கலெக்ஷனில் இந்த புக்கை கண்டுபிடிச்சார். புக்கை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சது, இது ஆர்டினரி மேனுஸ்கிரிப்ட் இல்லை. பேஜஸ்லேயே ஸ்ட்ரேஞ்ச் ரைட்டிங்கும் அன்னோன் ஆல்ஃபபெட்டும் யாருமே பார்த்த லாங்குவேஜ் மாதிரி இல்லை. ஸோ அதனால் அவர் இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணார். லேட்டர் அவரோட பேர் தான் இந்த புக்குக்கு வந்தது, வாய்னிட்ஸ் மேனுஸ்கிரிப்ட். ஸோ சயின்டிஸ்ட் கார்பனை வச்சு டேட்டிங் பண்ணாங்க. அப்போ தான் ரிசல்ட் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த புக்கு அப்ராக்சிமேட்லி 1400 வருஷம், அதாவது 1400 செஞ்சுரி அந்த காலகட்டத்தில் உருவாகின புக்கு. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம இருக்கிற 2000 செஞ்சுரி, அப்படின்னா 600 வருஷம் பழமையானது. ஆனால் லாங்குவேஜ் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போது மேனுஸ்கிரிப்டுக்குள்ளே என்ன இருக்குது? புக்கை செவரல் செக்ஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்த்தோம்னா பிளான்ஸ். ஆனால் அங்கே ஒரு ப்ராப்ளம். அந்த பிளான்ஸ் அந்த புக்கில் ட்ராப் பண்ணியிருந்தது இப்போ இருக்கிற கரண்ட் நம்ம ரியாலிட்டி உலகத்தில் அப்படி ஒரு பிளான்ட்டே இல்லை. பாட்டனிஸ்ட்டு அனலைஸ் பண்ணாங்க, அவங்களாலே ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதில் வரைஞ்ச இந்த சம் பார்ட்ஸ் வேணால் ஃபெமிலியராக பட்டுதே தவிர, ஆனால் கம்ப்ளீட் பிளான்ட்டாக யாருமே ரெகக்னைஸ் பண்ண முடியல. அந்த புக்கில் செகண்ட் செக்ஷனாக ஆஸ்ட்ரானமி. அதில் பார்த்துருந்தோம்னா ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், ஸ்ட்ரேஞ்ச் சர்க்குலர் டயக்ராம். ஆனால் எதுக்குமே மீனிங் புரியல. அந்த ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் வச்சு நம்மளோட ரியாலிட்டி உலகத்தில் பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் எதுவுமே மேட்ச் ஆகலை. அந்த ஒரு தேர்டு செக்ஷனில் அந்த புக்கில் என்ன இருக்குன்னா ஹியூமன் ஃபிகர்ஸ். அந்த ஹியூமன் ஃபிகர்ஸில் அதுவும் பர்டிகுலராக விமன் அன்னோன் ஸ்ட்ரக்சரில். இது மெடிக்கலாக, ரிலீஜியஸாக, சயின்டிஃபிக்காக எதுவுமே தெரியல. அந்த உடம்பை அவங்க எடுத்து பார்த்துட்டப்போ
அந்த உடம்பு இப்போ இருக்கிற ஒரு மக்களோட உடம்போட எதுலேயுமே மேட்ச் ஆகலை. ஏன்னா அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு அந்த உடம்பு. ஃபோர்த்து செக்ஷனில் பார்த்தோம்னா ஒரு ரெசிபி மாதிரியான ஷார்ட்ஸ் நோட்ஸாக இருந்துச்சு. என்ன தான் அவங்க ரெசிபி எழுதியிருந்தாலோ ரெசிபி ரிட்டனில் இருந்தாலோ ஆனால் அந்த லாங்குவேஜ் டீகோடே பண்ண முடியல. அதனால் அந்த ரெசிபியோட பர்பஸ் என்னன்னே புரியல. இன்ட்ரெஸ்டிங்காக வேர்ல்டு வார் 2ல் ஜெர்மனி மிலிட்ரி கோட்ஸ் பிரேக் பண்ண எக்ஸ்பர்ட்டை அமெரிக்கன் கிரிப்டோகிராஃபர், பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்டு எல்லோரும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களாலே முடியல. இமேஜின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனிமி மிலிட்ரி கோடை பிரேக் பண்ண முடிஞ்ச எக்ஸ்பர்ட் இந்த புக்கை ஏன் பிரேக் பண்ண முடியல? இது இவ்வளோ ஸ்ட்ரேஞ்சு. ஏன் அப்படி இருக்கும்? நம்ம எல்லாமே சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சா அந்த ஒரு சொல்யூஷன் தான் அவங்க ஃபைனல் ரிப்போர்ட்டாக வைப்பாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி சொல்யூஷன் எதுவும் கிடைக்கல. அதனால் மக்கள், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோரும் சொல்கிற தியரிஸ் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தியரி நம்பர் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புக்கில் எழுதப்பட்ட லாங்குவேஜ் அதை நம்ம தொலைச்சிருக்கலாம். அதாவது தொலைச்சிருக்கலான்னா அந்த ஒரு லாங்குவேஜை நம்ம மறந்துருக்கலாம். ஸோ அதனால் அந்த லாங்குவேஜை டீகோட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு தியரி வைக்கிறாங்க. ஆனால் இந்த தியரி அந்தளவுக்கு நம்பக்கூடிய தியரியாக இல்லை. ஸோ தியரி 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்ரெட் கோட்ஸ் ஆத்தர் இன்டர்னெட்ஸில் என்கிரிப்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்குள்ளே ஏதாவது சீக்ரெட்டான நாலேஜ் ஹைட் பண்ணியிருக்கலாம். மேபி அதில் சயின்டிஃபிக் சீக்ரெட் இருந்திருக்கலாம், இல்லை ஏதாச்சும் கோடு யூஸ் பண்ணியிருக்கலான்னு ஒரு தியரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தியரிஸில் கோட் இன்சர்ட் பண்ணியிருக்கலாம், சயின்டிஃபிக் சீக்ரெட்ஸ் ஏதாவது வச்சுருக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த கோடை டீகோட் பண்ணால் மட்டும் தான் தெரியும் இந்த தியரி உண்மையா இல்லையா அப்படின்னு. ஸோ 3வது தியரியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏலியன் நாலேஜ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்நெட்டில் சில பேர் நம்புகிறாங்க இது ஹியூமன் லாங்குவேஜ் இல்லை, ஏலியன் நாலேஜை ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். எவிடன்ஸ் இல்லை, ஆனால் தியரி ரொம்ப பாப்புலராக ஆச்சு. ஸோ இந்த உலகத்தில் அந்த ஏலியன்ஸ்ன்னு சொல்லி பேசினாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் எவிடன்ஸும் இல்லைனாலும் கொஞ்சம் நம்பக்கூடியதாகவும் இருந்துச்சு. ஸோ தியரி 4ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்ஷியன்ட்டோட மெடிசன் புக்காக இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த புக்கில் பார்த்தோம்னா மேஜராக பிளான்ட்ஸு, ஹியூமன்ஸு, மெடிக்கல் ரெஃபரன்சஸ்லாம் இருந்ததுனால இது ஒரு ஆன்ஷியன் மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்காக இருந்திருக்கலான்னு சில ரிசர்ச் நம்புகிறாங்க. ஆனால் அதுவும் எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. ஏன்னா ஆன்ஷியன்ட்டில் இருந்திருந்த பிளான்ட்ஸ் எல்லாம் இல்லைனாலும் ஹியூமன் பாடியில் இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான மருந்துன்னு சொல்கிறதுக்கான கண்டென்ட் அதில் இருக்குன்னா அந்த ஹியூமனோட பாடி இப்போ இருக்கிற ரியாலிட்டி ஹியூமன் பாடியோட மேட்ச் ஆகிருக்கணும். ஆனால் அப்படி எதுவும் மேட்ச் ஆகலை. ஸோ இந்த தியரி ஃபெயில் ஆகுது. அதுக்கப்புறம் தியரி நம்பர் 5 என்னென்னா, கம்ப்ளீட் ஹாக்ஸ். இதுதான் கான்ட்ரவர்ஷியல் தியரி. யாராவது ரேண்டம் சிக்னல் க்ரியேட் பண்ணியிருக்கலாம், ஃபேக் மிஸ்டீரியஸான புக் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, புக் ஃபுல்லாக கன்சிஸ்டன்சியாக இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ், அதுவும் ஸ்ட்ரக்சர்டு பேட்டர்னில். அதனால் எக்ஸ்பர்ட்டுக்கு அது சிம்பிள் ஃபேக் மாதிரி தெரியல. இயர்ஸ் பாஸ் ஆச்சு, டீகேட்ஸ் பாஸ் ஆச்சு,
கம்ப்யூட்டர் காலம் வந்துச்சு, ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலமே வந்துச்சு. மாடர்ன் சாஃப்ட்வேர் அனலைஸ் பண்ணி ஸ்டில் கம்ப்ளீட்லி நோ ஆன்சர். ரீசன்ட் ஸ்டடீஸில் சில க்ளூஸ் கொடுத்தாலும் ஃபுல் ட்ரான்ஸ்லேஷன் கிடைக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்கள், 600 வருஷமான ஓல்டு புக்கு வேர்ல்டு ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள் ட்ரை பண்ணாங்க, ஆனால் இன்றைக்கும் ரீட் பண்ண முடியல. அது ஒரு சீக்ரெட் கோடா, லாஸ்ட் சிவிலைசேஷன் லாங்குவேஜா, இல்லை ஆன்சியன் சயின்ஸா, இல்லை நமக்கு தெரியாத வேறு ஏதாவது லாங்குவேஜா? அதுதான் வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட் மிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் நிறையா மிஸ்ட்ரி சால்வ் ஆகும், ஆனால் சில மிஸ்ட்ரி நம்ம நாலேஜுக்கு சேலஞ்ச் கொடுக்கும். வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட் அப்படி ஒரு மிஸ்ட்ரி. ஒரு புக்கு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ்ஸு, தௌசண்ட்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ், ஆனால் ஒரு கிளியர் ஆன்சர் கூட இல்லை. நீங்கள் என்ன நம்புறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ரியல் லாங்குவேஜா இல்லை சீக்ரெட் கோடா? உங்களோட தியரியை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மிஸ்டீரியஸான ஆன்சியன் சீக்ரெட்ஸ், அன்சால்வ்டு ஸ்டோரிஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த மிஸ்ட்ரியோட மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, stay curious, stay mysterious. Bye.